மே. ஆகவே ஆஞ்சநேயர் பொறுமையுடன் தகுந்த சந்தர்ப்பத்தை நோக்கி மரத்தின் மீது காத்திருந்தார். ராவணன் அகன்றதும் அரக்கிகள் ஹாய் ஹூய் என்று கூச்சலிட்டுக் கொண்டு அவளை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களை பார்க்கவே பயமாக இருந்தது. ஒவ்வொருவரும் விசித்திரமான தேகத்தை கொண்டிருந்தனர். சிலருக்கு முதுகிலே தலை இருந்தது, சிலருக்கு ஒற்றை கண், இன்னும் சிலருக்கு வயிற்றிலே வாய், வேறு சிலருக்கு கழுத்திலிருந்து கைகள் தொங்கின. இப்படியாக கோர ரூபத்தை கொண்ட அவர்கள் சீதையை சூழ்ந்து கொண்டு பலவிதமாக மிரட்டினார்கள். அவர்களால் என்ன துன்பம் நேருமோ என நடுங்கியவளாய் அமர்ந்திருந்த சீதையை அணைத்துக் கொண்டு, தாயே, பயப்படாதே, இவர்கள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன்மீது இவர்கள் தங்கள் விரலை வைக்கவும் துணிய மாட்டார்கள். ராவணனுடைய கோபத்தை நன்கு அறிந்தவர்கள் அன்றோ என்று ஆறுதல் கூறினாள் ஒரு பெண். அரக்கர்களுக்கிடையே ரத்தினமாக விளங்கும் அந்த பெண் யார் என்ற ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தார்